திராவிட மாடல் அரசு சமூக நீதி மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசு என்று ஸ்டாலின் பெருமை பேசி வரும் நிலையில் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் 8ஆம் வகுப்பு படிக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் பருவமடைந்ததை அறிந்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவியை வகுப்பறையை விட்டு வெளியே அனுப்பிய சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. தேர்வு நேரத்தின் போது அக்குழந்தையின் மனநிலை குறித்து சிறிதும் சிந்திக்காத இம்மாதிரியான பிற்போக்கான நிகழ்வுகள் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடு மற்றும் மாணவிகளின் உரிமைகள் குறித்து பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பருவமடைதல் என்ற இயற்கையான நிகழ்வை காரணம் காட்டி வகுப்பறையை விட்டு மாணவியை வெளியேற்றிய ஆசிரியர்களின் செயல் திராவிட மாடல் அரசு பள்ளி கல்வி குறித்து கூறும் வாக்குறுதிகளுக்கும் திட்டங்களுக்கும் எதிரானதாகவே பார்க்கப்படுகிறது. பள்ளி நிர்வாகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மாணவியின் பெற்றோர் வீடியோ வெளியிட்டு குற்றம் சாட்டிய பின்னரே இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மாணவியின் பெற்றோர் வெளிப்படுத்தியதால் தான் இச்சம்பவம் வெளிவந்துள்ளது என்ற நிலையில் அதே பள்ளியிலும் வேறு பள்ளிகளிலும் இது போன்ற எத்தனை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கும்? இது தனிநபர் தவறா அல்லது பள்ளி கல்வித்துறையின் மேற்பார்வையின்மையா என்பது குறித்து விசாரணை தேவை என்ற குரல்களும் ஒலிக்க துவங்கியிருக்கின்றன. யாருடைய தவறாக இருந்தாலும் இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய செயலாகும். சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீதும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கண்டனங்களும் எழுந்துள்ளது. கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வரும் நிலையில் திராவிட மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மையாலும் விளம்பர மோக செயல்பாடுகளாலும் சாதனையாளர்களாக வரவேண்டிய இளம் தலைமுறையினர் மன உளைச்சலுக்கு ஆளாகி பாதிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஆசிரியர்களுக்கு முதலில் விழிப்புணர்வு பயிற்சிகளையும் பள்ளிகளில் செயல்பாடுகளுக்கு கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட வேண்டியது அவசியமாகியுள்ளது. இதை ஒரு பள்ளி சார்ந்த தனி சம்பவமாக கருதி இதுதான் முதல் முறை நடவடிக்கை எடுப்போம் என கூறி முடித்து விடாமல் மாணவிகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி உரிமையை உறுதி செய்யும் வகையில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.